அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த அக்னி பிரைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்து வந்து ஒரு சோதனை வந்து புதுமையான ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது அக்னி பிரைம் அப்படிங்கிற இந்த ஏவுகணைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2000 கிலோமீட்டர் பயணித்து நமக்கு இலக்குகள தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு ஏவுகணை தான். இத வந்து நம்ப ஏர்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். சீல இருந்து, சர்ஃபேஸ்ல இருந்துலாம் லான்ச் பண்ண முடியும். புதுமையா இப்ப என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ரெயில் பெட்டியில இருந்து நம்மளால லான்ச் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. டிஆர்டிஓ இந்த ஒரு ரிசர்ச் வந்து இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட நேத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா? ஒரு ரயில் பெட்டியிலிருந்து இந்த அக்னி பிரைம் ஏவுகணைய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல்லா வந்து டெட்டனேட் ஆயிருக்கு. அத வந்து குடுத்துருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆ ஏவுகணையா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது மட்டும் இல்லாம, இதனுடைய திறன் அளவுல இன்னொரு முக்கியமான மகுடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனால நியூக்ளியர் வெப்பன்ஸையும் எடுத்துட்டு போ முடியும். அணு ஆயுதங்களையும் இந்த ஏவுகணையால நம்மளால அனுப்ப முடியும். அதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரியா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது கார்பன் உமிழ்வு 10 ஆண்டு திட்டத்தை அறிவித்தது சீனா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே அப்டேட்டட் என்டிசிய வந்து வெளியிட்டிருக்காங்க. என்டிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அ நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, ஒவ்வொரு நாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவுமே வரக்கூடிய காப் மாநாட்டுல இந்த நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நம்ப அப்டேட் பண்ண அந்த என்டிசி அப்படிங்கிறத. சரியா? அந்த வகையில சைனாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்டேட்டட் என்டிசி அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனா அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள சரியா? சைனா வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அ காற்று மற்றும் சூரிய ஆற்றல் உற்பத்தி திறன கடந்த 2020ஆம் ஆண்டில இருந்தத காட்டிலும் ஒரு 6 மடங்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறாங்க. சரியா? அதே மாரி மொத்த உள்நாட்டு எரிசக்தி நுகர்வுல அந்த புதைப்படிவமற்ற எரிபொருட்களுடைய பங்க 30% அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ, அ நமக்கு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்துல 34% சீனா வந்து முதலிடத்துல இருக்கு. அமெரிக்கா 2வது இடத்துலயும், இந்தியா வந்து கார்பன் எமிஷன்ஸ்ல 3 பிளேஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.